தியானம் மற்றும் ஞானமடைதல் சம்பந்தப்பட்ட எனது ஆடியோ கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களும் இந்த உலகில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் என்றென்றும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கும் இயன்ற அளவிற்கு இயலாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நற்பாக்கியம் உங்கள் அனைவருக்கும் என்றென்றும் கிடைத்திட வேண்டுமென்றும் கடவுள் என்று அழைக்கப்படும் அந்த பிரபஞ்ச பேராற்றலின் அருள் நிரந்தரமாக உங்களுக்கு கிடைத்திட வேண்டுமென்றும் வேண்டியவனாய் எனது இந்த பேச்சை நான் தொடங்குகின்றேன். தியானம் செய்தால் பணக்காரனாக முடியுமா? தியானம் செய்வதன் வழியாக நமது பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா? இந்த கேள்வியை ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கின்றார். இதற்கான பதிலை சுருக்கமாக நான் பதிவிட்டு வெளியிடுகின்றேன். பிரபஞ்சத்திலுள்ள அனைத்தும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அதாவது கோடான கோடி கோள்கள், சூரியன்கள், பூமி, நட்சத்திரங்கள் இவை மட்டுமல்லாமல் பூமியின் மீதுள்ள அனைத்தும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் இயங்காத ஒன்று என்று இல்லவே இல்லை. மனித கண்ணுக்கு தெரிந்து இயங்குவது, கண்ணுக்கு தெரியாமல் இயங்குவது, இப்படித்தான் இருக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எந்த ஒரு இயக்கத்திற்கும் ஆற்றல் நிச்சயமாக தேவை. அதாவது அது இயங்குவதற்கு தேவையான சக்தி நிச்சயமாக தேவை. அப்படிப்பட்ட இயக்கத்தில் ஒன்றுதான் மனிதனின் எண்ணமும். மனித எண்ணமும் மனித மூளையின் இயக்கத்திலிருந்து வெளிப்படக்கூடியதுதான். அப்படி வெளிப்படக்கூடிய எண்ணத்திற்கும் ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு, இயக்கமும் உண்டு. உதாரணமாக அறிவியல் கண்டுபிடிப்பான ரேடியத்திலிருந்து வெளியாகும் ஆல்பா, பீட்டா, காமா கதிர்வீச்சை போல மனிதனிடமிருந்து எண்ணம் வெளியாகி கொண்டு இருக்கின்றது. ரேடியத்திலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சு ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டும்போது அது மனிதனுக்குள்ளே கேன்சரை ஏற்படுத்துகின்றது. அதையே ஒரு குறிப்பிட்ட அளவில் பயன்படுத்தினால் அது கேன்சரை குணப்படுத்துகின்றது. அப்படியானால் அந்த கதிர்வீச்சு என்பது அதுவும் ஒரு வகை ஆற்றல்தான் என நாம் புரிந்து கொள்ளலாம். இதுபோலத்தான் மனித எண்ணமும் பாசிட்டிவ் நெகட்டிவ் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அந்த எண்ணத்தின் வலிமையை பொறுத்து அது ஏற்படுத்தக்கூடிய நன்மையும் தீமையும் மாறுபடுகின்றது. அதாவது ஒருவர் மெய்யான ஞானி ஒருவரின் வழிகாட்டுதல் மூலம் தொடர்ந்து முறையாக தியான பயிற்சி செய்து வருவாரானால் அந்த தியானத்தின் விளைவாக அந்த மனிதரிடமிருந்து தேவையற்ற எண்ணங்களால் விரயமாகி கொண்டிருந்த ஆற்றல் தடுக்கப்பட்டு அந்த மனிதருக்குள் ஆற்றல் தேக்கி வைக்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் தியானத்தில் முழுமையடைந்த நபரை நோக்கி இந்த பிரபஞ்ச பேராற்றல் மடை திறந்த வெள்ளம் போல் அவருக்குள் பாயத் தொடங்கும். தியானத்தால் இந்த வளர்ச்சியை பெற்ற நபர் அவருக்குள் பாய்கின்ற அந்த பிரபஞ்ச ஆற்றலை கொண்டு அவரது பிரச்சனைகளை மிக மிக எளிதாக தீர்க்க முடியும். காரணம், தியானத்தில் உள்முக ஆற்றல் மட்டும் அதிகரிக்கவில்லை, ஒரு மனிதரின் இன்டெலிஜென்ட் என்று அழைக்கப்படும் சிறப்பான அறிவு திறமையும் அதிகரித்துவிடும். இது எப்படி என்றால், மூளையில் உள்ள தேவையற்ற எண்ணங்கள் தியானத்தால் தடுக்கப்படுவதால் மூளை முழு புத்துணர்வோடு இருக்கும். அந்த புத்துணர்வில் மூளை எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இன்டெலிஜென்ஸ் தன்மையுடன் சிறப்பானதாக இருக்கும். தியானம் செய்யாத ஒருவர் பெரும் பணக்காரராக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஆசை என்பது ஓர் எண்ணம். அந்த எண்ணம் சொந்த பந்தங்களால், நட்பு வட்டாரங்களால் அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் பெரும் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் வந்திருக்கலாம். அந்த ஆசையை உள்ளடக்கிய எண்ணமானது தொடர்ச்சியாக நான்ஸ்டாப்பாக வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஓடத் தொடங்கினால் நிச்சயமாக பணக்காரன் ஆவதற்கான வழியை அந்த நபர் தீவிரமாக தேடத் தொடங்குவார். அவருக்கு கிடைக்கும் அத்தனை வழிகளிலும் அவர் முயற்சி செய்ய தொடங்குவார். இப்போது அவர் எடுக்கும் அனைத்து முயற்சிகளின் குறுக்கே பல தடைகள் வரத் தொடங்குகின்றது என்று வைத்துக்கொள்வோம். அந்த தடங்கல்களை தனது விடாமுயற்சியால் அவர் முறியடிக்க கடும் முயற்சி செய்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். ஆனாலும் அந்த முயற்சியில் அவர் அடிக்கடி தோற்றுப்போகிறார் என்றும் வைத்துக்கொள்வோம். இப்படி அவர் தோற்றுப்போவதற்கான காரணம் என்ன? இந்த இடத்தில் இதே போன்று தியானத்தில் நன்கு முன்னேறிய ஒருவர் அதே போன்று பணக்காரராகும் முயற்சியை மேற்கொண்டால், அவருக்கும் அதே போன்று தடைகள் வந்தால் அந்த தடைகளை அவர் எளிதாக கடந்து விடுவார். காரணம், தொடரான தியானத்தால் அவரிடம் பிரபஞ்ச பேராற்றல் என்ற கடவுள் அருள் அவருக்கு உள்ளே குடிகொண்டு இருப்பதால் அவரது குறுக்கே வரும் தடைகளை அந்த பிரபஞ்ச பேராற்றல் எளிதாக கடந்து செல்ல அவருக்கு உதவுகின்றது. இப்படித்தான் முறையான தியானமானது ஒருவரை பணக்காரனாக்க உதவுகின்றது. ஆனால்
பணக்காரன் ஆவதற்கு தேவையான முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் வெறும் தியானத்தை மட்டும் செய்துவிட்டு பணக்காரன் ஆகிவிட முடியுமா என்றால் ஒருபோதும் முடியாது. தேவையான முயற்சிகள் எதுவும் செய்யாமல் வெறும் தியானம் செய்தால் மட்டும் பணக்காரனாக முடியாது என்று சொல்கின்றீர்கள். அப்படியானால் முயற்சியால் தானே பணக்காரன் ஆக முடிகின்றது என்று நீங்கள் கேட்கலாம். நாம் செய்யும் முயற்சி என்பது ஒரு உடலை போன்றது. அந்த முயற்சி என்ற உடல் இயங்குவதற்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் தியானமற்ற நிலையில் இருக்கும் ஒருவரிடம் மிக குறைவாக இருக்கும். இதுவே தியானத்தில் நன்கு முன்னேறிய நபருக்கு அந்த ஆற்றல் மிகுந்த வலிமையுடன் இருக்கும். இதன் காரணமாக தியானத்தில் முன்னேறிய நபர் எடுக்கின்ற நல்ல முயற்சிகள் அனைத்திற்கும் குறுக்கே வரக்கூடிய அனைத்து தடைகளும் எளிதாகவும் விரைவாகவும் முறியடிக்கப்படும் அல்லது விலக்கப்படும். இப்படித்தான் ஒருவர் பணக்காரன் ஆவதற்கு தியானம் உதவுகின்றது. இதுவே தியானம் செய்யாதவரின் முயற்சியிலும் ஆற்றல் பாய்கின்றது. எந்த ஆற்றல் என்றால், தியானமற்ற நிலையில் மிக மிக குறைந்த ஆற்றலோடு அவர் இருப்பார். அப்படி அவரிடம் இருக்கக்கூடிய அந்த சாதாரண ஆற்றல் அவரது முயற்சியில் இருக்கும். ஆனால் அது பலகீனமான ஆற்றலாக இருப்பதால் அவரது முயற்சி தோற்பதற்கு அதிக வாய்ப்பும் வெற்றிக்கு குறைந்த வாய்ப்பும் இருக்கும். எனது இந்த சுருக்கமான விளக்கத்தை புரிந்து கொள்வீர்கள் என நம்புகின்றேன். ஓகே, தியானம் செய்தால் பணக்காரனாக முடியுமா என்ற கேள்விக்குரிய பதிலை சுருக்கமாக சொல்லிவிட்டேன் என்றும் நான் நம்புகின்றேன். உங்களின் அடுத்த கேள்வி, தியானம் செய்தால் பிரச்சனைகள் தீருமா என்பது உங்களின் அடுத்த கேள்வி. தியானம் செய்தால் பணக்காரனாக முடியுமா என்ற கேள்விக்குரிய பதிலே இதற்கும் பொருந்தும் என்றாலும் இதற்குரிய பதிலையும் நான் சொல்ல நினைக்கின்றேன். பொதுவாக பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதனை நாம் பயன்படுத்துகின்றோம்? நமது அறிவைத்தானே பயன்படுத்துகின்றோம். நம்மிடம் சிறப்பான அறிவு இருந்தால் எந்த பிரச்சனையையும் சிறப்பான முடிவெடுத்து அதனை எளிதாக தீர்த்து விடுவோம். தியானத்தில் நன்கு முன்னேறிய ஒருவர் மிகுந்த இன்டெலிஜென்ஸ் அதிகம் மிக்கவராக மாறிவிடுவார். அதாவது அவரது மூளை தேவையற்ற எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்றுவிட்ட காரணத்தால் எதை பற்றி சிந்தித்தாலும் சிறப்பாக சிந்திப்பார். தியானத்தை தொடர்ச்சியாக விடாமல் செய்து வருவதால் தியானம் செய்பவருக்கு கிடைக்கும் பிரபஞ்ச ஆற்றலின் உதவியாலும் அவரது பிரச்சனைகள் எளிதாக தீர்க்க முடியும். தியானத்தில் நன்கு முன்னேறி ஞானமடைந்துவிட்டால் அவரது பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல, அடுத்தவரது பிரச்சனைகளுக்கும் சிறப்பான தீர்வை அவர்களால் வழங்க முடியும். அத்துடன் பிரபஞ்ச ஆற்றலின் அருளையும் அடுத்தவருக்கு இவரால் வழங்க முடியும். உதாரணமாக, தொடர்ச்சியாக தியானம் செய்து பிரபஞ்ச பேராற்றலின் அருளை பெற்று கொண்டிருக்கும் ஒருவருக்கும் தியானமற்ற நிலையில் இருக்கும் ஒருவருக்கும் உடல் நலம் சரியில்லாமல் போகிறது என்று வைத்துக்கொள்வோம். இருவருக்கும் சமமான நோய்தான் தாக்கியிருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். தியானத்தின் மூலம் பிரபஞ்ச பேராற்றலின் சக்தியை பெற்றவர் முதலில் நோய்வாய்ப்படும் போதே அந்த நோயை எப்படி விரைவாக குணப்படுத்துவது என்ற விபரமானது எப்படியாவது யார் மூலமாவது எதன் மூலமாவது அவருக்கு வந்து சேர்ந்துவிடும். இந்த மறைமுக உதவி அவருக்கு உடனடியாக கிடைக்கும். இதுவே தியானம் செய்யாமல் பிரபஞ்ச பேராற்றலின் உதவி கிடைக்காதவர் அவரே போராடித்தான் பல இடங்கள் அலைந்துதான் அந்த உதவியை பெற வேண்டி வரும். அடுத்தபடியாக அந்த நோய் முற்றிவிட்டால் அதற்கான சரியான மருத்துவரை நோக்கி உடனடியாக செல்லக்கூடிய சூழ்நிலை தியானத்தின் மூலம் பிரபஞ்ச பேராற்றலின் உதவியை பெற்றவருக்கு எளிதாக அமைந்துவிடும். இதுவே தியானம் செய்யாத நபருக்கு அப்படி ஒரு உதவி எளிதில் கிடைக்காது. இங்கும் அங்குமாக அவர் அழைக்கழிக்கப்பட்டு பெரும் பொருள் செலவையும் உடல் பாதிப்பையும் சந்தித்த பின்பே அவருடைய நோய் குணமாகும். இதுவே தியானம் செய்து பிரபஞ்ச பேராற்றலின் உதவி பெற்றவருக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் எதுவும் இல்லாமலேயே மிக எளிதான முறையில் அவரது முயற்சியால் எல்லா உதவிகளும் கிடைத்து மலமளவென்று அவர் குணமாகி விடுவார். இவைகள் அனைத்தும் காமிக்ஸ் கதைகள் போல உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் தியானத்தை முறையாக தொடர்ந்து செய்து எண்ணமற்ற நிலையை முதலில் அடையுங்கள். பிறகு உங்களுக்குள் அந்த பிரபஞ்ச பேராற்றல் தானாக ஊடுருவத் தொடங்கும். அதன் பின்னால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களின் சாதாரண முயற்சியாலேயே விரைவாக முடிவுக்கு வருவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். தியானத்தின் மூலம் பலனை பெற நினைப்பவர் இன்று தியானம் செய்துவிட்டு நாளை பலனை எதிர்பார்க்க முடியாது. தியானத்தின் மூலம் மட்டுமல்ல, இன்ஸ்டன்ட் காஃபி போல பலன் தரக்கூடிய ஒன்று உலகிலேயே கிடையாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தியானத்தை தொடர்ச்சியாகவும் முறையாகவும் செய்து வருவதால் மட்டுமே
தியானத்தின் பலனை முழுமையாக அடைய முடியும். பொதுவாக தியானம் என்பதே ஞானமடைதல் என்ற புரிதல் நிகழ்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டவைகள்தான். அப்படி ஞானமடைவதற்காக நீங்கள் தியானத்தை மெய்யாக ஞானமடைந்த குரு மூலமாக பெற்று முறையாக பயிற்சி பெறுவீர்களானால் 100% உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அது மட்டுமல்ல, ஞானமடைதல் என்ற புரிதல் நிகழ்ந்துவிட்டால் கடவுள் என்று அழைக்கப்படும் அந்த பிரபஞ்ச பேராற்றல் நிரந்தரமாக உங்களுக்குள் ஊடுருவி கொண்டிருப்பதையும், அதை கொண்டு நீங்கள் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய யாருக்கும் உங்களால் பெரிய நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கச் செய்யவும் முடியும். ஓகே, தியானத்தின் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா? தியானத்தின் மூலம் பணக்காரனாக முடியுமா என்ற கேள்விக்கு சுருக்கமாக பதில் சொல்லிவிட்டேன் என்று நம்புகின்றேன். இந்த விளக்கத்திலிருந்து மீண்டும் உங்களுக்கு கேள்விகள் எழுமானால் திரையில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களது கேள்விகளை பதிவிடலாம். அல்லது தியானம் மற்றும் ஞானமடைதல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் பதிவிடலாம். எனது அனுபவத்திலிருந்து உங்களுக்கான பதிலை வாட்ஸ்அப் மூலமாகவோ வீடியோ அப்லோட் செய்வதன் மூலமாகவோ பதிவிடுகின்றேன். இதற்காக எந்த கட்டணமும் கிடையாது என்பதையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, இந்த ஆடியோவின் துவக்கத்தில் உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லி துவங்கினேன். அதேபோல் வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இந்த உலகில் எந்த நோக்கத்திற்காக நம்மையெல்லாம் கடவுள் என்று அழைக்கப்படும் பிரபஞ்ச பேராற்றல் மனித பிறப்பாக படைத்ததோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இந்த உலகிற்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக, சிறந்த வழிகாட்டியாக நீங்கள் எல்லோரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று அந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் வேண்டியவனாய் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.